படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்தது படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தானே இருக்கு. செம்மையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா தேட்டர் வந்து பாருங்க, மிஸ் பண்றாதீங்க யாரும். துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? துல்கர் இல்ல ப்ரோ, படத்தை சைடு ஆக்டர் சூப்பரா எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ரியலா இருக்கு பார்க்க. அப்படியே பழங்காலத்து படத்துல அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பழங்காலத்துல இருந்துட்டு ட்ரெய்லர்லயே அப்படியே காட்டிட்டாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி பிஜிஎம்ஸ் சாங்ஸ் எப்படி இருக்கு? பிஜிஎம் அது வந்து ஸ்பெஷலா சொல்லலாம். இந்த காலத்து பிஜிஎம்ஸ் மாதிரி சாங்ஸ் இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க. மெலோடிஸா சூப்பரா இருக்கு படம். படத்தை இந்த ஒரு விஷயத்துக்காக பார்க்கலாம்னா ஆடியன்ஸ் இதுக்காக ஆக்டிங் ப்ரோ, கண்டிப்பா ஆக்டிங். ஆக்டிங்காகவும் சொல்ல அந்த மெசேஜ் நல்ல அந்த ட்ரூ லவ் பத்தி சொல்லிருக்காங்க. அதுக்காகவும் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சமுத்திரக்கனிக்கும் துல்கர் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் டஃப் கொடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு பார்க்கலாம். ஆனால் ஈகோ இருக்கக்கூடாது. ஒரு பார்க்க அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து அந்த மூவி எப்படி மேக் பண்ணாங்க, அந்த கதை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்த மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் அந்த மாடிஃபைஸ் பண்ணி அந்த மாதிரி பயோபிக்குன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எப்படி இது பண்ணாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த இது ஒரு மூவி சாயல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த செட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு அந்த அட்டம்ப்ட்டு. பயோபிக் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்படி சொல்கிறது, நம்ம வந்து பாதி கேட்டுட்டு எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தால் அது அரைகுறையாக கேட்டுட்டு நம்ம முடிவு எடுக்கிறது லாஸ்ட்டில் தப்பாக தான் போய் முடியும். அது சொல்லியிருக்காங்க. லேக் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு விசாரணை மாதிரி பண்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் சின்ன அது மட்டும் கொஞ்சம் டைம் டியூரேஷன் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்தது. ஹீரோயின் செம்மையா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் அவங்க முன்னாடி படம் நல்லா யூஸ் பண்ணல, இதுல செம்மையா யூஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. சமுத்திரக்கனி சாரும் துல்கர் சல்மான் சாரும் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு ஒரு தனியா ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு ஷாட் வரும். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. துல்கர் சல்மானோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் வழக்கம் போல் நான் லக்கி பாஸ்கரோட ஸ்ட்ரீக் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபேஸ் ஆஃப் சீன் சமுத்திரக்கனிக்கும் துல்கர் சல்மானுக்கும் அப்படி இருந்துச்சு. படத்துல எப்படி அதே மாதிரி ஒர்க் அவுட் இருக்கணும். ரெண்டு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ராணா ஜக்பதி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஆனால் அது எல்லா படத்துலையுமே இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சுன்னா லென்த் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லைண்ணா, நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சு வந்துருச்சு. துல்கர் சல்மான் தான் இங்கே அல்டிமேட்டு. ஏன்னா அவருடைய நடிப்பை திறனை காட்டுறதுக்கு தான் இந்த படமே. ஆக்சுவலாக படம் பேர் காந்தா, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேற ஒரு படம் பேர் இருக்கும். ஸோ அது ஒரு ரிலீவ் பண்ண மாட்டேன், வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா தெரியுது. ஸோ தேட்டர் வந்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் ஓகே, ஈவன் தோ அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லரில் சமுத்திரக்கனி சாருக்கும் துல்கர் சல்மானோட ஃபேஸ் ஆஃபே பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இல்லை, படத்தில் அது வந்து இன்னும் நீங்கள் ட்ரெய்லர் சொன்ன மாதிரி இது படம்ன்றதால இன்னும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, கோபத்தால் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த நீங்கள் வந்து பார்த்தா தான் அது புரிய வரும் உங்களுக்கு. லேக் படம் ஃபுல்லாக கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் ஈவன் தோ யூ கேன் வாட்ச் இட். ஆமாம், ரன் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். பட் இந்த கதைக்கு அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் லேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஏன்னா எல்லோருடைய உழைப்பு இருக்குது. மியூசிக் வந்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எடிட்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த காலத்து ஒரு போர்ஷன் அப்படியே நமக்கு காமிச்சிருக்காரு எடிட்டர் ஆண்டனின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக படத்தை பார்க்கலாம்னா எதுக்காக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை? இல்லை, சென்டிமெண்ட்டு, எமோஷன் சீன்ஸு, அதே மாதிரி நடிப்பு, துல்கர் சல்மானோட எக்ஸ்ட்ரீம் நடிப்பை இதை வந்து பார்க்கலாம். நம்ம ஆர்டிஸ்ட் துல்கர் ஆக்டிங் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் இந்த துல்கர் ஆக்டிங் இதெல்லாம் தாண்டி போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வராருல்ல, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன், அதில் தான் ஒரு செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டார், பயங்கரமாக பண்ணிட்டார். ஹீரோயின் 2 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் கேட்குறீங்க? அதில் படத்தில் நடிக்கிற ஹீரோயின் தான் அதிகமான அந்த ஒரு டைம் லைன் இது பண்ணியிருப்பாங்க. படம் சூப்பராக. அது என்னென்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகாதுண்ணா. என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்ன போரா போகுது அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு வந்து போரா போகுது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சுவாரஸ்யமாக எதிர்பார்ப்பாங்க, ஸ்பைசஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று பார்க்குறாங்க. அது இல்லாமல் படமாக நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்க்கும்போது படம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இவங்க வந்தாங்கன்னா ஆக்ஷன் ஃபிலிம் வந்தாங்களா, ரொமான்ஸ் ஃபிலிம் வந்தாங்கன்னா தெரியல. அவங்களுக்கு அது வந்து துல்கர் சூப்பராகவே இருந்தது. அது ஆரம்பத்துலேருந்து எனக்கு அது வந்து ஒருவேளை அவர் படத்துக்குள்ளே படம் நடிக்கிறனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் அந்த விண்டேஜ் இதை காமிச்சாங்க. விண்டேஜில் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி தான் படம் போதில்ல. எம்ஜிஆர் சிவாஜி அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு ஸ்டைலில் நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் வந்து அவர் தான் அது இதெல்லாம் சொல்லிட்டா நான் கதையை சொல்கிற பேர் ஆகிடும்னா
சொல்லலாம்ல, பிரச்சனை இல்லை. படத்தோட பீரியாடிக் போர்ஷன் தான் ட்ரெய்லர்லயே காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் ட்ரெய்லரை பார்க்கவே இல்லை. சரி, அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ஸும் சாங்ஸ் எப்படி இருக்கு? பிஜிஎம் கடைசி நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்ல, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணேன், 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா. கடைசியில் ஒரு பாட்டு படம் இங்கிலீஷ்லேயே ஓடிச்சு, சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. நடுவில் ஒரு பிறந்த தீம் பிஜிஎம் மட்டும் ஓடிச்சு, அது கேட்கறது எனக்கு விக்ரம் பிஜிஎம் மாதிரி இருந்துச்சு. சமுத்திரக்கனியும் துல்கர் சல்மானோட ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர் எனக்கு பார்க்கும்போது. ஸோ படத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ட்ரெய்லர் தான் நான் பார்க்கறேன், நான் எனக்கு பார்க்கும்போது பார்த்து படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சமுத்திர ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து இவங்க 2 பேருக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரியே காமிச்சு, கடைசியில் 2 பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுச்சு. புரிதல் இல்லாதனால ஒரு தப்பான நடந்து ஒரு உயிர் போய் கடைசியில் வந்து ஈகோ பார்க்காம பேசியிருக்கலாமோ, எனக்கு புரிஞ்ச கான்செப்ட் அதுதான். எந்த ப்ரோ பழைய எம்ஜிஆர் நாகேஷ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். நான் அவ்வளோ பழைய படம்லாம் பார்த்தது இல்லை, அங்கே அப்போவோ பார்த்துருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது. லைக் பழைய படம் பார்த்தா போர் அடிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே சூப்பராக இருக்குது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ படமே செம்மையாக இருக்குது, வந்து பாருங்க கண்டிப்பாக. துல்கர் வந்து இதுக்கு முன்னாடி வேற சேனல்ல படம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம் ப்ரோ, அவர் எடுக்கிற எல்லா படமும் ஹிட்டாக இருக்கும். சீதாராமோ நல்லா இருந்தது, லக்கி பாஸ்கர் சூப்பராக இருக்குது. எல்லாம் வேறு சேனல் தான் பண்ணால் சூப்பர் ஆக்டிங் பண்ணி சமாளிச்சிடுறாரு. லைக் ஸ்டோரியும் நல்லா இருக்குது, அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருந்தது. அவங்க அப்பா ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார், அவங்க அப்பாவோட ஆக்டிங்லாம் பார்த்துருப்போம் நிறைய. இவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் ப்ரோ அவங்க அப்பா இல்லைடா, அவரே கலாய்ப்பார் ப்ரோ. ஒரு பண்ண கலாய்க்கிற மாதிரி அதுமாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓகே கண்டிப்பாக பார்க்குறேன். இதெல்லாம் ஃபீமேல் லீட் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க புது ஹீரோயின் நினைக்கிறேன், பண்ணால் புது ஹீரோயின் மாதிரி தெரில. லைக் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தானுங்க, பார்த்தாங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு. அவங்க நல்லா படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8.5 கொடுக்கலாம். 5க்கு பார்த்தீங்கன்னா 3.7 மேலே கொடுக்கலாம். 4 வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு ப்ரோ, 4 வச்சுக்கோங்க. 5க்கு 4.5, 3 கொடுக்கலாம். 8 இல்லை 9, 10க்கு 8 இல்லை, 5க்கு 4 கொடுக்கலாம். துல்கர் சல்மான் அப்புறம் வந்து அவரு கூட நம்ம சமுத்திரக்கனியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 2 பேரோட ஆக்டிங்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹீரோனிக்கு இது ஃபஸ்ட்டு படம், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நம்ம அண்ணன் ராணோ வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கதையே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் போக ஆரம்பிச்சிது. அது நல்லா இருந்துச்சு.